நாகப்பட்டினம் மாவட்டம் அகரகொந்தகை மேல தெருவில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலய ஹரிசேவை வைபவமானது வைகாசி மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. இதில் அபிஷேக ஆராதனையும் அன்னமளிப்பு வைபவமும் வெகு விமரிசையாக நடைபெற்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை அகரகொந்தை கிராமவாசிகள் வெல்ஃபேர் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சங்கத்தினர் மற்றும் கிராம சேவா சங்க தொண்டர்கள் படையினர் சேர்ந்து செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் தஞ்சை வெங்கட். ஜெய ஜெய கோவிந்தா, ஜெயஹரி கோவிந்தா, வடக்கு மலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் விண்ணை பிளக்கக்கூடிய அளவிற்கு அந்த திருவாட்சிக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகள் விழாவினை ஏராளமான பக்த கோடி பெருமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த காட்சியானது அகரகொந்தை கிராமத்தில் காணப்பட்ட மிகவும் அற்புதமான காட்சி. திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பெருமானை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தரிசனம் செய்து இருப்பார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் அகரகொந்தையில் நடைபெற்ற இந்த வடக்கு மலையானுக்கான பூஜை விழாவானது ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலய ஹரிசேவை நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியை காண்பதற்காக அதனுடைய சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனையை கண்டுகளித்தது மட்டுமல்லாமல் அங்கு நடைபெற்ற அன்னமளிப்பு நிகழ்வானது வேறு எங்குமே இந்த அளவிற்கு அழகான உபசரிப்பையும் அன்பான உபசரிப்பையும் கலந்து வெங்கடாஜலபதியினுடைய அந்த திருப்பிரசாதத்தை, திருவுளூர் பிரசாதத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்த அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த அழகான நிகழ்வினை நிகழ்த்தி காட்டியது உண்மையிலே ரொம்பவே அழகாக இருந்தது. நாகப்பட்டினத்தில் உள்ள இந்த அகரகொந்தை கிராமவாசிகள் வெல்ஃபேர் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சங்கத்தினர், கிராம சேவா சங்க தொண்டர் படையினருடன் அகரகொந்தை கிராமத்தில் நடைபெற்ற இந்த ஹரிசேவை நிகழ்ச்சியில் பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்கள் முழங்க அந்த விளக்கிலே திருவாச்சி அதிலே நெய் தீபமானது ஏற்றப்பட்டு பூஜை புனஸ்காரங்களுடன் ஆடைகளெல்லாம் அணிவிக்கப்பட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பலவர்க்கங்கள், இனிப்பு வகைகள் எல்லாம் வைக்கப்பட்டு அந்த பிரம்மாண்டமான படையலை நிகழ்த்தியவுடன் அன்னமளிப்பு நிகழ்வானது நடைபெற்றது. இந்த அன்னமளிப்பு நிகழ்ச்சியினை அந்த கிராம சேவா தொண்டர் படையினர் அவர்கள் அத்துணை பேருமே வந்திருந்தவர்களை அத்துணை பேரையும் அன்பாக உபசரித்து இறைவனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அன்போடு உபசரித்தனர் அகரகொந்தை கிராமவாசிகள்.